இன்றைக்கி நம்ம வந்துட்டு தேங்காய் துவையல் செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து அதை சாட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனையும் போகணும், கலர் சேஞ்ச் ஆகணுங்க. அடுப்பு வந்து லோலியே இருக்கட்டும். ரொம்ப ஈஸியாக அந்த துவையல் செஞ்சிடலாங்க. ஸோ இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரொம்ப கொஞ்சமாக வந்து நம்ம புளி சேர்த்துக்கணுங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ரொம்ப இந்த அளவு சேர்த்தா போதும், ரொம்ப கம்மி அளவு தான் சேர்க்கணும். ஸோ நான் காரத்துக்காக வந்து 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 3லேருந்து 4 சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தேங்காயில் வந்து 1/2 முடி எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவினா கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த கலரே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது நல்லா. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போடணுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அது கூட வந்து உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க. ஸோ சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி.